ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சை பெரிய கோயிலில் குடிகொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா இப்போது உனக்கான வரத்தை கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்தேன். நல்லது நடக்கணுன்ற பிராப்தமும் இந்த வரம் தரும் வராகியின் கையாள ஆசீர்வாதம் பெற்று உனக்கான வரத்தை பெற்றுக்கொள்ளும் பாக்கியமும் இருந்ததால் தானே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். என்னை இதுக்கு மேலும் காக்க வைக்காம என் தரிசனத்தை பெற்றது போலவே என் ஆசீர்வாதங்களையும் உனக்கான வரத்தையும் பெற்றுக்கொள். எந்த சூழ்நிலையிலையும் மனசுல போராடிக்கிட்டே இருக்காத. எதுவாக இருந்தாலும் நான் சரி செய்வேன்னு நம்பு. உன் வாழ்க்கையில இப்போது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வரத்தின் மூலமாக நிச்சயம் ஒவ்வொரு நாளும் இனிமையான நாளாக மகிழ்ச்சியான தருணங்களாக வந்து சேரப்போகுது. உன் மனசை மகிழ்ச்சிப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் கூட இந்த வராகியம்மா கொடுக்க வந்திருக்கேன் செல்லமே. இனிமே அடுத்தடுத்து என் அருளால உன் வாழ்க்கையே அழகானதாக மாறப்போகுது. நீ எப்போ பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம மனசை அமைதியாக்குக்கோ. கூடிய சீக்கிரம் எல்லா சிக்கல்களும் சின்ன பின்னமாகி உன் வாழ்க்கைக்கான அமைதியும் மகிழ்ச்சியும் உன்னை நோக்கி வந்து சேரும். யாராவது உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதமாக ஏதாவது பேசினாங்கன்னா அதுக்காக அதை நினச்சி வருத்தப்பட்டு மனசு உடைஞ்சு போகாதே. யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையில எதுவும் மாறப்போறதில்ல. உனக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதன்படி நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் என் செல்லமே. எப்போதும் எதற்காகவும் நீ மனசுடைஞ்சு போகாம அமைதியா இரு. உன் அமைதிதான் உனக்கான வலிமை. வாழ்க்கையில அவங்க இவங்கன்னு எல்லாரையும் நீ முழுசா நம்புற. வாழ்க்கையில எல்லாரையும் நம்பணுன்ற அவசியம் அந்த தேவை உனக்கு இல்லை என் தங்கமே. நீ உன்னைய நம்பலாம், என்னைய முழுசா நம்பலாம். உன் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தையும் இந்த வராகியம்மா தானே சரி பண்ணி தெளிவு கொடுக்க போறேன். நிம்மதியும் ஆனந்தமும் அமைதியும் இது மூணும் உன் வாழ்க்கையில ஒன்றாக குடியிருக்கும்படி உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். உன் கண்ணீரை பார்த்த நானு இனி சிரிப்பை மட்டுமே பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். என் அருளால நீ வாழ்க்கையவே ஜெயிக்கப் போகிறாய் என் செல்லமே. நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த வரத்தின் மூலமாக உன் வாழ்க்கை பாதையில நல்ல நல்ல மனிதர்கள் வந்து சேருவாங்க. அவங்க எப்போதும் உனக்கு ஆதரவா இருப்பாங்க. அதன் மூலமா உன் வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் பிரச்சனைகளும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நானும் உன் கூடவே இருந்து உன் குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து உன்னை குதூகலித்து கொண்டாடும்படி மகிழ்ச்சியான விஷயங்களை செஞ்சு தருவேன். ஒரு விஷயத்துல நல்லா யோசிச்சு முடிவெடுத்துட்டு அப்புறம் அதை பற்றி யோசிக்கவோ கவலைப்படவோ கூடாது. முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் எவ்வளோ நாளும் யோசி. முடிவு எடுத்த பிறகு அதை நினச்சி கூட பார்க்க வேண்டாமேன்னு செல்லமே. எடுத்த முடிவில் நீ உறுதியாக இருந்தீனா இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணையாக வந்து நிற்பேன். அடுத்தடுத்து நீ எடுத்த முடிவுப்படி எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நான் முடிச்சு காட்டுறேன். உனக்கு அபயமாக, உனக்கு கவசமாக, உனக்கு பாதுகாப்பாக இந்த வராகியம்மா இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் என் பேரை சொல்லிக்கிட்டே இரு. உன் மனசில் இருக்க எல்லா துயரங்களும் கஷ்டங்களும் விலகி போய் நீ சுகமாக சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் இலக்குகளை நோக்கி செல்லும் இந்த பாதையில் கண்டிப்பாக நீ முன்னேறுவாய் என் செல்லமே. உன் மனசு உன்னை தடுத்து நிறுத்தும் விஷயங்களை எல்லாம் செய்யணுமான்னு ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய். ஏன்னா உன் மனசாக நான் தான் இருந்து நல்லது கெட்டதை உனக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நல்லதை விட கெட்டது நிறைய இருந்து உன்னை அதன் பக்கம் கவர்ந்து இழுக்கும். நீ தான் அதை அழகா தடுத்துக்கிட்டு நல்லதை மட்டும் கூட வச்சுக்கணும். இப்படியே இருந்துடலாமா, இப்படியே இதையே செஞ்சிடலாமான்ற ஆசை வார்த்தைகளிலும் தேவையற்ற மாயைகளிலும் நீ மயங்கிட வேணாம். எப்போதும் கவனமா விழிப்புணர்வோடு இருந்தாதான் உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும். இந்த வராகியம்மா உனக்கு துணையா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது என் செல்லமே. இதுவரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் அனைத்தையும் சரி செஞ்சு நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்துவதற்கு என்னென்ன வழிகளோ அது அனைத்தையும் நான் உனக்காக செஞ்சு கொடுப்பேன். இனிமே உன் வாழ்க்கை நீ விரும்பிய பாதையில் போறதுக்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்துருச்சு. இப்போது நீ வெற்றி பெறுவதற்கான சரியான தருணம் வந்து விட்டதால தான் இந்த வராகி அம்மா அதையே உனக்கு வரமாக கொடுக்க வந்திருக்கேன்.
இனி ஒவ்வொரு நாளும் நீ தைரியமாக இருக்கணும். இந்த வராகியம்மா நானும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். என் அருளும் என் பாதுகாப்பும் என் ஆசீர்வாதமும் எப்போதும் உன் கூட இருக்க போகுது. நீ நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருந்தாலே உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி என் அருளால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என் செல்லமே. உன்னை கரை சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமைதானே. கண்டிப்பா என் பொறுப்புகளை நான் நிறைவேற்றுவேன். நீ எந்த அளவுக்கு ஆழ்ந்த குழப்பத்திலும் கவலையிலும் இருந்தாலும் இந்த வராகி அம்மா நிச்சயம் உன்னை நிம்மதியின் கரைக்கு கூட்டிட்டு போவேன். இருள் சூழ்ந்த காலம் நீண்டதாக இருப்பது போல உனக்கு தோன்றதால தான் வாழ்க்கை இருளாக இருக்கு நீ யோசிக்கிற. கண்டிப்பா இருளுக்கு பிறகு விடியல் வருவது போல உன் வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள்ங்கிற இருள் விலகி உனக்கான வெளிச்சம் வரதான் போகுது. உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை இந்த வராகி அம்மா நானே உனக்காக கொண்டு வருவேன். அடுத்தடுத்து நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் கூட நான் உனக்காக உருவாக்கி தருவேன் என் செல்லமே. நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்பிக்கை பிடிச்சிக்கிட்டு முன்னேறி போவது மட்டும்தான். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என் கைகளில் வந்து சேர்ந்துருச்சு. அதை சரியான நேரத்தில் உனக்கு பொருத்தமான சமயத்தில் அதையே ஆசீர்வாதமாக மாற்றி உன் கைகளில் ஒப்படைப்பேன். கூடிய சீக்கிரம் உன் வருங்காலம் வசந்த காலமாக மாறிய பிறகு நீ எனக்கு நன்றி சொல்லத்தான் போற. இந்த வராகி அம்மாவும் என் அருளாசிகளை உனக்கு அள்ளி தரத்தான் போறேன். இத்தனை நாளா நீ செய்த கடின உழைப்புக்கெல்லாம் இப்போது பலன் கிடைப்பதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. நீ எங்க போனாலும் எந்த வேலையை செஞ்சாலும் நேர்மையோடு வாழ நினைக்கிறாய், செய்ய நினைக்கிறாய். அந்த நேர்மையின் ஒளிதான் உன்னை மேன்மையின் உச்சிக்கு கொண்டுட்டு போகுது. நீ என்னை சரணடைந்த இந்த நிமிஷத்தில் இருந்தே உன் வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை நான் வரவழைப்பேன். உன் வாழ்க்கையில இனி நன்மையே நடக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் கூட நான் செய்கிறேன் என் செல்லமே. உன் எண்ணங்களில் இனி எந்த எதிர்மறையும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நிகழ்வையும் நல்லா யோசிச்சு நிதானமா செய்யி. எல்லாவற்றையும் இந்த வராகி அம்மா உன் நன்மைக்காக மட்டுமே செய்வேங்கிறதையும் புரிஞ்சுக்கோ. நீ எந்த விஷயம் நடக்கலன்னு நினச்சி கண்ணீர் வடிச்சியோ அந்த விஷயத்தை உனக்காக நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். அதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே நீ சொல்லாத. எதை எப்படி நடத்தி கொடுக்கணும், எந்த விஷயத்தை எப்படி அழகா அற்புதமா மாற்றணும்னு எனக்கு தெரியும். நீ பயப்படாதே என் செல்லமே. உன் கண்ணீர் ஒருபோதும் வீணாகாது. உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் என் செவிகளில் வந்து சேர்த்து விட்டாய். நிச்சயமா உன் வேண்டுதலை நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்ல நிகழ்வுகளை நான் நடத்தி கொடுப்பேன். உன் நம்பிக்கைதான் அற்புதத்தின் கதவை திறக்கும் திறவுகோல். எப்போதும் மனசை உறுதியா வச்சுக்கோ. இந்த வராகி அம்மாவும் கூடவே இருந்து உனக்கான துன்பத்தை துரத்தி அடிச்சு இன்பம் மிகுந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்குறேன். நீ நம்பிக்கையோட இருந்தீனா உன் வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் வந்து சேரும் என் செல்லமே. இந்த ஊரும் உலகமும் உன்னை பத்தி 1000 சொன்னாலும் அது உன் வாழ்க்கையை மாற்ற போறதில்ல. ஆனா ஏன் வார்த்தைகளை நீ நம்புனினா அது நிச்சயம் உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். ஏன்னா உன் வாழ்க்கையின் நீதிபதியாக உனக்கான நியாயத்தை செய்யக்கூடியவளாக இந்த வராகி அம்மா தானே இருக்கேன். மனிதர்கள் எப்போதும் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது அவர்களுடைய இயல்பு. உன்னை பற்றி யார் என்ன குறை சொன்னாலும் நீ மன அமைதியை இழக்காமல் நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கோ. உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக உன்னை உயர்த்தும். மற்றவங்களுடைய குறைகளை காட்டி அவர்களை மாற்ற நினைக்காதே. உன் உள்ளத்தை நீ நிறைவாக வைத்து கொள்ளும் போது உன்னால் முடியாத காரியம்னு எதுவுமே இங்கே இருக்காது. மன நிறைவோட மகிழ்ச்சியோடு நீ செய்யும் செயல்கள் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்வின் வெற்றிக்கான திறவுகோல் என் கைகளில் என் ஆசீர்வாதத்தில் தான் இருக்குது என் செல்லமே. அதை உணர்ந்து நம்பிக்கையோடு நீ பொறுமையாக இரு. நீ எதிர்கொண்ட எல்லா துன்பங்களையும் துரத்தி அடிச்சு உன் மன வருத்தத்தையும் வாட்டத்தையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல வழிகளை நான் காட்டப் போகிறேன். உண்மையிலேயே ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தீராத சிக்கல்னு எதுவுமே இல்லை. இப்போதே உன் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான நன்மைகளை நான் தர்றேன். உன் வாழ்க்கையில் இருந்த இடமே தெரியாமல் மறைஞ்சு போகிற அளவுக்கு சந்தோஷம் எப்போதோ தொலைந்து விட்டது எனக்கு தெரியும். ஆனாலும் நீ என்னை மனசார நம்புற. இது எப்படியாவது சரியாயிரும் நம்பிக்கையோட என்னை நோக்கி வந்த என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே
உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை நான் உருவாக்கி தர்றேன். உன் பக்திக்கு பரிசு கொடுக்கும் விதமாக தான் உன் வாழ்க்கையில் நான் அதிசயங்களை ஏற்படுத்த போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் செழிப்பும் செல்வமும் வெற்றியும் நிரம்பியதாக இருக்க போகுது என் செல்லமே. என் அருள் உனக்கு துணையாக உன் கூட இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நீ நினச்சது நடக்கணும்னு ஆசைப்பட்டினா நடந்தது எதையும் பற்றி யோசிக்கவோ வருத்தப்படவோ கூடாது. ஏன்னா நடக்க போகிறத பற்றி நீ யோசிச்சாதானே நடப்பது நல்லபடியாக இருக்கும். கடந்த காலத்தை யோசிப்பதாலோ வருந்துவதாலோ எந்த பிரயோஜனமும் இல்லை. முடிந்து போன நிகழ்வுகள் உன்னை பலம் பெறுவதற்காக உனக்கு கொடுக்கப்பட்ட பாடங்கள் மட்டும்தான். அதனால் கடந்த காலத்தில் நீ கற்றுக்கிட்ட அனுபவங்களையும் பாடங்களையும் வச்சு யார் மனசையும் துன்புறுத்தாமல் துயரப்படுத்தாமல் நீ முன்னேற தயாராகு. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு மற்றவங்க பேச்சை யோசித்து உன் மனசை சிதற விட வேண்டாம். உன் வாழ்க்கையை இயக்கக்கூடிய ஆளாக, உன் எதிர்காலத்தின் வடிவமைப்பான ஆளாக, எல்லாவற்றையும் சிறப்பாக செய்யக்கூடிய பிள்ளையாக நீரு. இனி வரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை நீ வரவேற்க தயாராகு. உன் மனசில் நேர்மறை எண்ணங்கள் எப்போதும் நிரம்பி இருந்தாலே என் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக உன்னை வந்து சேரும். இனிமேதான் உன் வாழ்க்கையில் புது புது மாற்றம் வரப்போகுது. உன் பழைய வழிகளையும் வேதனைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கான புது ஒளியை வரவேற்க தயாராகு. நான் உனக்காக வச்சிருக்க அதிசயம் கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரும். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா என் அருளால் உனக்கு நல்லதே நடக்கும். உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன். பேராசை இல்லாத பெருந்தன்மையான மனசு கொண்ட என் செல்லப்பிள்ளையான உனக்கு இனி எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா வரம் கொடுக்க போகிறேன்.